இன்ஜினியரிங் அகாடமி. நம்ம அகாடமியில டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் கிளாஸஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு ரைட்டுங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி நடத்தக்கூடிய ஏஇ ட்ரிபிள் எக்ஸாம் உரிய கொஸ்டின் டிஸ்கஷன். ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டினை தான் டிஸ்கஸ் பண்றோம். நம்ம ப்ரீவியஸா கேட்டுக்கலாம் அல்லது இந்த கொஸ்டின் வரலாம்னு ஒரு அசம்ஷன்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ரைட்டுங்களா. என்ன கொஸ்டின்ங்கிறத பார்ப்போம், அதுக்குரிய ஆன்சர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிப்பாங்க. டியூயல் பீம் சிஆர்ஓ, சிஆர்ஓ பத்தி நமக்கு தெரியும். டியூயல் பீம் சிஆர்ஓ அது எங்க பயன்படுது சரிங்களா. டிஎஸ்சி டியூயல் பீம் சிஆர்ஓல கீழே உள்ளது என்ன பயன்படுது அப்படிங்கிறத கேள்வி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சுவிட்ச், ரெண்டாவது 2 எலக்ட்ரான் கன்னு, மூணாவது 1 எலக்ட்ரான் கன்னு, ரெண்டாவது நாலாவது 2 டைம் பேஸ் ஜெனரேட்டர் சர்க்யூட் அப்படின்னு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுல ரைட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சுவிட்ச் கிடையாது. டியூயல் பீம் சிஆர்ஓல எலக்ட்ரானிக் சுவிட்ச் பயன்படல. 2 எலக்ட்ரான் கன் பயன்படுது, 1 எலக்ட்ரான் கன் பயன்படுது. ஒரு எலக்ட்ரான் கன் மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. 2 டைம் பேஸ் ஜெனரேட்டர் சர்க்யூட் பயன்படுது. So right answer is 2 electron gun. 2 electron is the right answer. Thank you very much.